பொறுத்த வரைக்கும் நான் எம்சிஏ முடிச்சதுக்கு பிறகு 2 வருஷம் வேலைக்கு அலைஞ்சிருக்கிறேன். எனக்கு 8000 ரூபாய் சம்பளத்தை நான் சேரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு இந்த 8000 சம்பளம் முக்கியம் கிடையாது. மாதம் நாங்கள் இந்த 8000 ரூபாய் ஃபர்ஸ்ட் வருஷம் நான் போய் அந்த 8000 யார்ட்டு திரும்ப கொடுத்தேன், நம்ம அனுப்பி தமிழ்நாட்டு தான் கொடுத்தேன் நான். திருச்சியில் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு முகாம் நடத்துவேன் நான். கிட்டத்தட்ட 205 கம்பெனிஸ் கலந்துக்கிறாங்க. 20,000 வேலைகள் தேவை. ஆனால் கலந்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர்ஸ், யூத்ஸோட பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 4,500. அதில் வேலை கிடைச்சி பார்த்தீங்கன்னா 424 பேருக்கு தான் வேலையை கிடைச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன, மேபி நம்ம பசங்க ரொம்ப எதிர்பார்க்கிறார்களா, இல்லை எனக்கு இந்த சம்பளம் பத்தாதுன்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எம்சிஏ முடிச்சதுக்கு பிறகு 2 வருஷம் வேலைக்கு அலைஞ்சிருக்கிறேன். நடந்து வேலை தேடி இருக்கேன். நான் 2 வீலரில் என் ஃப்ரெண்ட்ஸோட போய் நான் வேலை தேடி இருக்கேன். பெங்களூரில் வேலை தேடி இருக்கேன். எனக்கு 8000 ரூபாய் சம்பளத்தை நான் சேரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு இந்த 8000 சம்பளம் முக்கியம் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். ஒரு கம்பெனிகளுக்கு நம்ம எப்படி போகிறோம், அங்கே நம்ம எப்படி பணியாற்றோம், நம்மளுடைய பாஸ் யார், நான் என்னோட ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் என்ன இருக்குது, மாதம் நாங்கள் அந்த 8000 ரூபாய் ஃபர்ஸ்ட் வருஷம் நான் போய் அந்த 8000 யார்ட்டு திரும்ப கொடுத்தேன், நம்ம அனுப்பி தமிழ்நாட்டு தான் கொடுத்தேன் நான் என்னோட முதல் சம்பளத்தையே. ஆனால் நம்ம இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு எடுத்த உடனே பெரிய நினைப்பாக போகிறோம். தயவு செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் கெயின் பண்ணுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கான பிளாட்ஃபார்மாக இந்த மாதிரியான ஒரு ஜாப் ஃபேர் நடக்கும். தயவு செஞ்சு கலந்துக்கோங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை யாரும் நீங்கள் வாங்குற சம்பளத்தை வச்சு உங்கள் மதிப்பீடு செய்யப்படும். உங்களுடைய அறிவு தான் முக்கியம். அந்த அறிவை நம்ம ஒட்டுமொத்தமாக கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக எங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸ்கில் டெவலப்மெண்ட் மிக 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 இன்னைக்கு அவசியமாக இருக்கின்றது. ஒகேஷனல் குரூப்பை பற்றி சார் சொன்னாங்க. டெஃபினட்டாக அந்த ஒகேஷனல் குரூப்பை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு கூட லாஸ்ட் வீக் கூட நாங்கள் ஒரு டீம் நாங்கள் அமைச்சிருக்கோம். நாங்கள் ஜெர்மனியில் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஜெர்மனியில் இருக்கிற கம்பெனிஸ் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, சார் வெக்கேஷனல் குரூப் முடிச்சிட்டாங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் எங்களோட லாங்குவேஜ் ஜெர்மன் லாங்குவேஜை கற்றுக்கிட்டோம் அந்த பசங்க. அப்படி கற்றுக்கிட்டாங்க, நாங்களே நல்ல வேலைக்கு அவங்களை எடுத்துக்கிறது நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஜெர்மன் கண்ட்ரி நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அந்த ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் இங்கேயே நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோங்களா இருக்கு. எங்களை பொறுத்துக்கு நம்ம பிள்ளைங்க இங்கே தான் இருக்குன்னு நான் சொல்லலான்னு. தமிழ்நாட்டில் நீங்கள் வேலை பாருங்கள், நீங்கள் இந்தியாவில் வேலை பாருங்கள், நீங்கள் ஒட்டுமொத்தம் உலகம் முழுவதும் போய் வேலை பாருங்கள். ஆனால் ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்துருங்க. நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளியில் ஹரி சொன்ன அப்படியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம சீஃப் மினிஸ்டர் வெறும் 5 லட்ச ரூபா கொடுத்து ஆரம்பிச்சார். அதை சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 464 crores நம்மளை தேடி வந்திருக்கு. அப்படின்னா இந்த அரசாங்கத்தின் மீதும் இவர்களை நம்பி நாம் கொடுத்தால் ப்ராப்பராக செயல்படுத்துவாங்க. வேற எங்கேயுமே இந்த அமௌண்ட்டை டைவர்ஸ் பண்ண மாட்டாங்க ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கையோடு இந்த கான்க்ளேவ் ஒரு நல்ல ஒரு நீட் ஆஃப் த அவராக பல்வேறு விஷயங்களை நீங்கள் இது பண்ணுங்க. மேபி எனக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கலாம். மேபி எங்களுடைய அஃபிஷியல்ஸ் எங்கள் டேரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, எங்களுக்கு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பார்வை இருந்திருக்கலாம் எங்களுக்கு. பட் அதையும் தாண்டி அவுட் ஆஃப் த பாக்ஸ் இன்னைக்கு உலகம் முழுவதும் என்ன பேசப்படுகின்றது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தயவுசெய்து சொல்லுங்க. நீங்கள் எங்களை எஜுகேட் பண்ணுங்க. எங்களை எஜுகேட் பண்ணும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணியை நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டு சேர்க்கிற பணியை நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் என்று சொல்லி எங்களோட ஹெச்எம் நேரம் வந்திருப்பார் அசம்பிளிக்கு. நான் கொஞ்சம் லேட்டு, ஆனால் நான் கடவுளும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த கான்க்ளேவ். தேங்க்யூ.